வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக பள்ளிப்பாளையத்தை சார்ந்த பி.கே. சந்திரசேகர் ஐயா அவங்களுடைய ஜோதிட பாணி உங்களுக்கு தெரியும். 45 வருஷம் அனுபவம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ அவங்க பாணியில் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண வராங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை. இந்த அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளைங்கிறது அகத்திய மாமுனிகள் திருவடிகளை நினைத்து நாம் இங்கு உரையாற்ற வருகிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. இந்த 4 மகான்களுடைய மந்திரத்தை யார் ஒருவர் தினசரி உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கோடான கோடி பாபதோஷம் நீங்குங்கிறான். இது சாதாரண சமாச்சாரம் இல்லை. அப்பேற்பட்ட அகத்தியர் ஆருட அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளையில் பேச வாய்ப்பளித்த நம்மளது டிவி, அதாவது தமிழகமெங்கும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நம்ம டிவி ஆன்லைன் அஸ்ட்ரோ கலர் டிவி கரூர் டிவி, ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி. ரவி சார் ஆசிரியராக இருந்து இப்போ ஜோட ஆசிரியராக இருக்கார். மக்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ உலக மக்களுக்கெல்லாம் 64 கலைகளிலே தெய்வீக கலையான ஜோதிட கலைக்கு ஆசிரியராக இருக்கார். அதனால் ரவி ஐயா சார் ரவி பவ அஸ்ட்ரோ டிவி, பக்தி கரூர் டிவி, மொத்தம் 3 டிவிங்க. இது உலக மக்கள் அனைவரும் இந்த டிவியை பார்த்து நல்ல கருத்துக்களை, நல்ல ஜோதிடர்கள் இங்கே நல்ல கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். உலக மக்கள் அனைவரும் இந்த 3 டிவியை நீங்கள் தவறாமல் பார்த்தீர்களானால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற சமாச்சாரம் உங்களுக்கு நல்ல புள்ளிபூர்வமாக புரியும். இது நம்ம உலக மக்களுக்கு மட்டும் அல்ல, உலகத்தில் உள்ள ஜோட நம்மளுடைய சொந்தங்கள் அனைத்துக்கும் இது சிறப்பான ஒரு டிவி என்று சொல்லி ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி, ரவி பவ அஸ்ட்ரோ டிவி, பக்தி கரூர் டிவி, யூடியூப் சேனல், இந்த 3 டிவியை நீங்கள் யார் ஒருவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் மும்மூர்த்தி வணங்கினதுக்கு சமமாக நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட நல்ல டிவி. இந்த துறையை நல்ல முறையில் சீரும் சிறப்பாக இந்த கூட்டத்தினை ஜோட சங்க கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அண்டு ஜோதிட ஆசிரியர், பள்ளி ஆசிரியராகவும் இருந்தார், ஜோட ஆசிரியராகவும் இருந்தார், ரவி ஜெயக்குமார் ஐயா அவருடைய திருவடியை பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்தி உரையை தொடங்குகிறேன். இந்த கலைமகளே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், நாமளே ஏமாத்துறோம். கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் உள்ள அனைத்து ஜோதிடர்களும் தினசரி ஒரு நல்ல பழைய நூல்கள் இருக்கின்ற ஒரு பாடலை எடுத்து எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கணும். மனப்பாடமாக டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். வாரம் ஒரு பாடல் மனப்பாடம் பண்ணால் வருஷம் 52 வாரம் 52 பாடல் மனசில் பதிஞ்சிரும். 52 பாடல்களுக்கும் சரியான விளக்கம் தெரிஞ்சிட்டா அவர் நல்ல பிரபல ஜோசியராயிருவார். வருஷம் 52 பாடல். ரொம்ப திறமையானவங்க டெய்லி கூட ஒரு பாடல் மனப்பாடம் பண்ணிடலாம்.
ஆனால் அது வந்து மனசில் நிற்கணும்ல. ஹார்ட் டிஸ்க் மாதிரி பதிவாகணும்னா வாரம் ஒரு பாடல். ஆனால் எந்த ஜோசியரையும் பழைய நூலில் இருந்து ஒரு பாடலை எழுதி பாக்கெட்டில் ஒரு பேப்பரில் வச்சுக்கணும். முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி அதுக்கு விளக்கத்தை தெளிவாக சொல்லணும். இன்றைக்கி என்னுடைய பேச்சை இந்த ஜோதிட சாஸ்திரம் 64 கலைகளிலே தெய்வீக கலை. இந்த தெய்வீக கலையை இயற்றியவர்கள் 18 மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள். அவங்கெல்லாம் பாடி வச்ச பாடல் 4,50,000 ஸ்லோகங்கள். அது இல்லாமல் காக்கேர் தேரையர் புலிப்பாணி இன்னும் எண்ணற்றவர்கள் எழுதிய பாடல்கள் 50,000 பாடல். மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். இந்த 5 லட்சம் பாடல்களையும் நாம் மனப்பாடம் செய்து கொண்டுதான் ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்றால் மூவேளை 21 தலைமுறை எடுத்து படித்தாலும் படித்து முடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. நாம் எந்த அளவுக்கு நாம் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி அன்னன்னைக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, அனுபவத்தை கொடுக்குது. காரணம் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்குறோம், அந்த பார்க்குற ஜாதகத்திலேயே நமக்கு அனுபவம் நிறைய கிடைச்சிருது. இப்போ நாங்கள் வந்து பிறந்த தேதி 14/8/62 1962. இப்போ என்னுடைய வயது 63. இந்த துறையில் நான் ஒரு 43 ஆண்டு காலமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சங்கத்தில் 1000 உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தியிருக்கிறோம் பள்ளிப்பாளையத்தில். எங்களுக்கு தான் தாய் சங்கம். முதல்ல 1990 மெட்ராஸில் மாநாட்டில் கோல்டன் பீச்சில் 10 நாள் மாநாட்டில் கலந்தோம். அன்னை சந்தனம்மாள் வந்து பிஜேபி பன்னீர்தாஸ், செல்வராஜ், சந்தோஷ். பன்னீர்தாஸ் தவறிட்டார், செல்வராஜ் சந்தோஷில் இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு காப்பாற்றி அவங்களெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வருவாங்கன்னு சொல்லி ஜோசியர் சொன்னதை வச்சு எல்லா ஜோசியர்களையும் கூப்பிட்டு 1990 மாநாடு நடத்தினாங்க கோல்டன் பீச்சில். அதுலாம் நாங்கள் 10 நாள் கலந்துக்கிட்டு வந்தோம். ஏன் அதெல்லாம் சொல்ல வரோம்னா, நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் நாம் ஒரே இனம். இந்த ஜோதிடங்கிறது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை நாம் பரிமாற்றம் பண்ணிக்கணுங்க. நல்ல கருத்துக்கள்லாம் மனசில் போய் பதியணும். அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் அது இருக்க வேண்டும். நம்ம வந்து சரஸ்வதி அந்தாதின்னு ஒன்று இருக்குது, அபிராமி அந்தாதின்னு ஒன்று இருக்குது, திருவெம்பாவை திருப்பாவைன்னு ஒன்று இருக்குது, தமிழ் வேத திரட்டுன்னு இருக்குது. சிறு வயசுலேருந்து 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு அகநானூறு புறநானூறு சிவக சிந்தாமணி கலிங்கத்து பரணி 12 திருமுறை திருவாசகம் திருமந்திரம் 4000 திவ்ய பிரபந்தம் பழமொழி 400 எண்ணற்ற நூல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ராமாயணம் மகாபாரதம் ஜோதிடம். ராமாயணத்தையும் மகாபாரதி யார் ஒருவர் ஒவ்வொரு ஜோதிடரும் தினம் 1 மணி நேரம் கேட்கணும். அதில் கதாபாத்திரம் யார், அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்ததுங்கெல்லாம் நாம் நல்லா சிந்திச்சோம்னா அந்த ஜோதிடம் அற்புதமாக வரும். இறைவன் 10 அவதாரம் எடுக்கிறாரு. 10 அவதாரம் எதுக்கு எடுக்கிறாரு? அஷ்டமி நவமியும் போய் ஆண்டவன்ட்ட அழுது தான், என்னங்க எங்களுடைய திதி வர்ற போது யாரும் எந்த காரியம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அப்பப்போ எப்பப்பெல்லாம் இந்த பூ உலகில் இந்த இதில் வந்து யாரெல்லாம் அதர்மத்தை மீறி அறவழியில் இல்லாமல் தவறான வழியில் தர்ம வழியை விட்டுட்டு நடக்கிறாங்களோ அப்போல்லாம் நான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இந்த 10 அவதாரத்தில் உங்களுக்கு 2 அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லி ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுக்கிறாரு. ரோகிணியில் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் கம்சனை கொல்றதுக்கோசரமே ராம நவமின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. அது எதுக்கு? ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து காட்டுறதுக்கோசரம் ராம அவதாரம் எடுக்கிறாரு. அதில் மனிதன் தெய்வமே மனிதனாக பிறந்து மனிதன் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு நீதியை காட்டுறார் ஒவ்வொரு மனிதனுக்கும். இந்த ஜோதிட சாஸ்திரம் 64 கலைகளே தெய்வீக கலை. இந்த கலையில் வந்து ஜோசியம் பார்க்குறதெல்லாம் பாவம் மூட்டை சுமக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்கிறான். இருக்கிறதுலே உன்னதமான தொழில், தூய்மையான தொழில், தெய்வீக தொழில் ஜோதிடம். இதை நல்ல முறையில் நம்ம பழகி நல்ல முறையில் மக்களுக்கு சொல்லி நாம்பளும் குழம்பாமல் வர்றவங்களையும் குழப்பாமல் தெளிவான சிந்தனையோடு சொன்னாங்கன்னா இந்த ஜோதிடம்தான் முதன்மையான தொழில். மனிதனுக்கு உலகம் பலவிதம். ஒவ்வொரு மனிதனுக்கு இறைவன் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு ஆசிரியர் வாய்ப்பு, ஒருத்தருக்கு வக்கீலா வாய்ப்பு, ஒருத்தருக்கு நீதிபதியாக வாய்ப்பு, ஒருத்தர் MBBS, ஒருத்தர் MS, ஒருத்தர் MD,
இந்த மாதிரி துறைகளில் எத்தனையோ பேர் வர்றாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவன் விவசாயி ஒருத்தர் படைச்சிருக்காரு, தங்க வேலை செய்கிறவங்களை ஒருத்தர் படைச்சிருக்காரு, மர வேலை செய்கிறவங்களை ஒருத்தர் படைச்சிருக்காரு. அது மாதிரி ஜோதிடம் சொல்கிறதுக்கு நம்மளை படைச்சிருக்காரு. ஏன் அது சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடனுக்கு அழகு என்ன அப்படின்னா வாக்குஸ்தானம். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க, வாக்குதான் அவருக்கு செல்வம், வளரமே வாக்கிலே செல்வம்னா. வாக்கு தான் அவருக்கு சொத்து. சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானா தேடி வரும். சொல்றது பழிச்சதுன்னா மறுக்க எங்கேயும் போவாங்களா? சாமி நீங்கள் இதுக்கு தான் வந்தீங்கன்னு சொல்லலாம். என்ன ஓரையில் உள்ள வர்றாங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ஓரை நடக்குது. அந்த ஓரைக்கு தகுந்த பலன் தான் அவங்க கேட்க முடியும், அதைத்தான் நாங்களும் பேச முடியும். இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன், பஞ்சபூதங்கள் சாட்சியாக சொல்கிறேன், அவங்க எந்த நேரம் உள்ள வர்றாங்களோ அப்போ என்ன ஓரை ஓடுதோ அதுதான் நடக்கும். இன்றைய நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இப்போ ஓடிட்டு இருக்கிற லக்கணம் என்ன, இதுக்கு அம்ச லக்கணம் என்ன, இதை வச்சு தான் பலன் கேள்வி வருமோ ஒழிய மாறி வராது. மாறி வந்தால் ஜோதிடம் பொய்யாயிரும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் கௌரின்னு ஒன்று இருக்குது. இந்த கௌரியில் என்ன சொல்கிறாங்க, எந்த நேரத்தில் கௌரியில் உள்ள வர்றாங்க. கௌரின்னா என்ன அப்படிங்கிறது சோரம் சுகம், அதில் நிறையான சப்ஜெக்ட் அதில் வரிசையாக வருது. அந்த கௌரி பார்த்தாலும் அதுக்கு தகுந்த பலன் தான் நடக்கும். இந்த கௌரிக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் பேசலான் இருக்கேன் தெளிவாக. எல்லா கணக்குகளையும் எடுத்துக்கிட்டு வந்து புள்ளி விவரமாக மக்களுக்கு எளிதில் புரியும்படி அந்த எந்த பாயிண்ட்டுக்கு வர்றாங்களோ, லாபம் தனம் சுகம் அந்த சோரம் அதில் என்னென்ன வருதோ அத்தனைக்கும் 9 கிரகங்கள் ஆட்சி செய்யுது. அதுக்கு தகுந்த பலனுக்கு தான் வருவாங்க அந்த நேரத்துக்கு வரவங்க. இப்படியெல்லாம் கணக்குகள் இருக்குது. அதில் முக்குண வேலைகள்னு இருக்குது. இந்த முக்குண வேலைன்னா தாமச வேலை, இந்த ராசச வேலை, இந்த மாதிரி 3 வேலைகள் வரும். அந்த முக்குண வேலையிலேயே எதுக்கு வர்றாங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்க உள்ள என்ட்ரன்ஸ் நுழையிற போதே எந்த மணி எத்தனை நிமிஷத்துக்கு வராங்கன்னு அப்போ பிரசனம் போட்டு லக்கணத்தை எடுத்து பாருங்கள். அந்த லக்கணத்தினுடைய திரிகோண லக்கணமோ, அந்த ராசியினுடைய திரிகோண ராசியோ, அந்த நட்சத்திரத்தினுடைய திரிகோண நட்சத்திரமோ வந்தால் தான் ஜாதகம் கரெக்ட். அந்த மாதிரி தான் வந்திருக்குது, இது வரைக்கும் மாறி வரல. இதெல்லாம் உண்மை. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல வருஷம் மாதம் தேதி டைம் இது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத அவங்களுக்கு படித்து எழுதி சொல்லணும். முதல்ல படிக்கணும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் நைட் தான் பிறந்தது அப்படிம்பாங்க சில பேர். அதில் ஏஎம்க்கு பிஎம்னு கூட போட்டு அடிச்சு விட்ருவாங்க. கம்ப்யூட்டர்லாம் இன்றைக்கி என்ன சுவிட்ச் அடிக்கிறோம், மாற்றி அடித்தா தீர்ந்து போச்சு, மாறி போயிடும். அதனால் முதல்ல பார்ட்டிக்கிட்ட கையில் ஜாதத்தை வாங்கணுன்னே நாம் வேண்டிக்க வேண்டியது என்ன சொல்லுவோம், தங்கமான் மழுவோடேந்தி தன்மதியில் கொண்டோர் மங்கேற்பதிக்கு சொன்ன மகாமொழி சோழத்தை இங்கு நாம் உரைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன் பதம் காப்பதாமே. முதல்ல இறைவனை வணங்கிடணும். எனக்கு இமியளவு கூட இந்த கடுகளவு கூட இமியளவு கூட பிழை வரக்கூடாதப்பா இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். அதனால் அந்த ஜாதகத்தை கையில் வாங்கணுன்னே அந்த வருஷம் மாதம் தேதி கிழமை டைம் பிறந்த இடம் அந்த ஜாதகர் பேர் அம்மா அப்பா பேரை சொல்லி எத்தனாவது பிரசவங்கிறத கேட்டு அதை கரெக்டாக நாம் யூஸ் பண்ணோம்னா இது குழந்தையா இல்லை இது கடைசி குழந்தையா, இந்த குழந்தைக்கு கீழே குழந்தை இருக்குதா இல்லை இந்த குழந்தைக்கு மேலே மூத்த குழந்தை இருக்குதா அப்படின்னு பார்க்குற போது ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பாணியில் புதனோட மாந்தி சேர்ந்தால் தம்பி இல்லை, சனியோட மாந்தி சேர்ந்தால் அண்ணன் இல்லை, 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்த வாரிசு கிடையாது. காரணமாய் 11 குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை, அப்படி இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்தரை அவனுக்கு கொல்லி வைப்பான்னு சொல்லி போட்டிருக்கான். அப்போ ஒரு ஜாதகம் மிதுநல கண்ணு வச்சுக்கலாம். 11 கூட ஜெவன் நீச்சமாயிடுறாரு, சூரியன் சேர்ந்துடுறாரு, அப்போ மூத்த வாரிசு இல்லை. சரி, இளைய வாரிசுக்கு எப்படி சொல்றது? 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அடுத்த சவரம் பிறக்காது, பிறந்தாலும் அது இருக்காது. அதை கேட்குற போது அதுக்கு பிற்பாடு ஒரு வாரிசு வருது அப்படின்னா அந்த மூத்த குழந்தைக்கு பிற்பாடு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் 2வது குழந்தை பிறந்து இறக்கும், அதுக்கும் பிற்பாடு வாரிசு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு கருவாயி அபேஷனாகி அதுக்கும் பிற்பாடு குழந்தை இருக்கும். இதையும் நாங்கள் அனுபவத்தில் பல தாய்மார்கள்ட்ட கேட்டு
புள்ளி விவரமாக இருக்குது இந்த கணக்கு. இதெல்லாம் நூல் ஆதாரத்தோடு இருக்குது. ஒரு வார்த்தை பேசினாலும் நூல் ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். என்னுடைய அனுபவத்தில் 43 ஆண்டுகள் அனுபவத்தில் பல நூல்களை படித்து கொண்டே தான் இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எல்லாமே கருத்துக்கள் வந்து புள்ளி விவரமாக அக்கு வேற ஆணி வேற தெளிவாக இருக்குது. இப்போது சரளக்கணம்னு ஒன்று சொல்கிறோம், அதில் 10 டிகிரிக்குள்ளே பிறந்தா யோகம். ஸ்திரலக்கணம்னு சொல்கிறோம், அது 10லிருந்து 20 டிகிரிக்குள்ளே பிறந்த யோகம். உபயலக்கணம்னு சொல்கிறோம், அது 20 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ளே பிறந்த யோகம். இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு. அதுவும் இல்லாமல் லக்கணம் வர்க்கோத்தம் பெற்றால், ராசி வர்க்கோத்தம் பெற்றால் ஆயுள் முழுவதும் யோகம்னு போட்டிருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ லக்கண வர்க்கோத்தம் எப்படி அடையும்? சரலக்கணமாக இருந்தால் அசுவதி 1 மேசம் மேசம்தான், அது 10 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். ஸ்திரலக்கணமாக இருந்தால் ரோகிணி 2 ரிசவம் தான், அது ரெண்டுமே 10லிருந்து 20 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். உபயலக்கணம்னா புனர்பூசம் 3 மிதனம், ராசியும் லக்கணத்திலையும் மிதனம் தான், அம்ச லக்கணத்திலையும் மிதனம் தான், அது 20லிருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம். இதே தான் அந்த நட்சத்திர பாதசாரத்தில் வரக்கூடிய ராசிக்கு அதுதான், லக்கணத்துக்கு அதுதான். நாம் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னையும் குரு லக்கணத்துக்கு ராசிக்கு 2க்கும் மறையாமல் இருக்கின்றதா என்கிறதை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். ராசி லக்கணம் 2க்கும் குரு மறையக்கூடாது. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னையுமே அதனால் குரு வந்து லக்கண ராசி 2க்கும் மறையாமல் இருந்துட்டா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். எப்படி? காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்பு அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு என்னவா இயங்குதுங்கிறதுக்கு நாடி நூல்களில் குரு தான் லக்கணம். லக்கணமே இல்லாமல் ஜோசியம் சொல்கிறதுக்கு உண்டான வழி குரு தான் லக்கணம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் இறைவன் வந்து ஒவ்வொரு வித்தையை கொடுத்துருக்காரு. ஒரு டாக்டர்னு மட்டும் சொல்கிறோம், காது மூக்கு தொண்டை டாக்டர் தனி, பல் டாக்டர் தனி, கண் டாக்டர் தனி. எம்பிபிஎஸ் படித்தா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எம்டினா தான் சிடி ஸ்கேன் எடுத்து புள்ளி விவரமாக மருந்து அருகம்புல் போல் மாத்திரை கொடுத்து நல்லது பண்ண முடியும். இவ பல் டாக்டர் போய் கண்ணை பற்றி சொன்னால் கேட்பாரா? கண் டாக்டர் போய் பல்லை பற்றி சொன்னால் கேட்பாரா? இல்லை காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட போய் சொல்கிறத வந்து வேறு டாக்டர் சொன்னால் கேட்பாரா? அதுக்குன்னு இறைவன் நம்ம ஜோட உலகத்தில் இந்த ஜோடர்கள் மத்தியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லிஸ்ட்டில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. இதெல்லாம் உண்மை, நாங்கள் ஜோதிடர்களை கவனிக்கிறோம். அதுக்கு வந்து என்ன எழுதுறாரு புலிப்பாணி மகான்? கேளப்பா ராசி 12க்குள்ளே கணமுள்ள கோள்கள் நிலை அறியாமல் தான் பாலப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தை அது பாரிலேதான் சூழப்பா சோதிடம் 300க்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக வீரப்பா போட கடாச்சத்தாலே நீ நலத்தில் புலிப்பாணி நிகழ்த்தினேனே. அவர் சொல்கிறார், பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தை அது. ஒவ்வொரு ஜோதிடையும் ஒவ்வொரு திறமையும் இறைவன் கொடுத்துருக்கார். ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, வந்தோடனே பிரசனத்தை வச்சுட்டு ஜோசியம் சொல்லுவார். வந்த நேரத்தை வச்சு ஜாதகத்தை கையில் எடுக்க மாட்டார். இன்னொரு மகராசன் பிறந்த தேதி தான் கேட்பார். இங்கிலீஷ் தேதி வச்சுக்கிட்டே ஜோசியம் சொல்லிட்டு போயிடுவார். ஒவ்வொருத்தருக்கிட்ட ஆண்டவன் நல்ல டேலண்ட் திறமையை நல்லா கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தர் இருக்கிற சக்தி இன்னொருத்தர் இருக்காது, எங்கிட்ட இருக்கிற சக்தி இன்னொருத்தர் இருக்காது. நூலையே படிக்காமல் சொல்லுவார் ஜோசி ஒருத்தர், ஒரு எல்லா நூலையும் படிச்சுக்கிட்டு சொல்லுவார் ஒருத்தர். அதாவது இறையறலும் குருவரலும் திருவரலும் ஒரு மனிதனுக்கு தேவை. கடல் போன்றது சாஸ்திரம். இந்த கடல்ங்கிறது முக்காவாசி தண்ணி, உலகம் முழுவதும் முக்காவாசி தண்ணி, காவாசி தான் மக்கள் வாழும் இடம். கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் ஆணவம் வரப்படாது ஜோதிடத்தில். நான் தான் கொம்பேன் அப்படிங்கிறதுக்கு. என்னைக்கும் பொறுமை, அமைதி, நிதானம், கவனம், எவ்வளவு வித்து இருந்தாலும் சரி பணிவு வேண்டும். அடுத்து இங்கே அண்ணன் சொன்னாரா, அது ஒரு கருத்து இருக்கும். இவர் சொன்னார்களே என்ன முருகேசன் ஜோசியர், அது சொன்னதில் ஒரு நன்மை இருக்கும். நாங்கள் எங்களுடைய பாணியில் சொல்கிறோம் அப்படிங்கிற. அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற வார்த்தை எந்த காலத்துக்கும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜோடர்களாகிய நாம் அனைவரும் ஒரே குடும்பம்.
நாமெல்லாம் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஜோதிட கருத்துக்களில் சொல்ல வேண்டிய சமாச்சாரங்களில் குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தால், என்ன சேர்ந்திருந்தால்? குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருந்தால், இது ஒரு பையனுடைய ஜாதகம், கண்டிப்பாக அந்த ஜாதகனுடைய அப்பாவுக்கு மனைவியே இருந்தாலும் ஒரு ஸ்டெப்னிக்கு இருக்கும். இது வரைக்கும் நான் சொல்லி எந்த ஒரு ஜோதிடத்திலையும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல. குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம் அப்பா, மேச லக்கணம், காலபுருஷ லக்கணம், 9 தனுசு தந்தை தானே, மேசத்துக்கு 4ஆம் இடம் தானே கடகம், அது தாய் தானே. அது ஒரு பொது கருத்து. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அந்த சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால், குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுடைய அப்பாவுக்கு மனைவியே இருந்தாலும் மாற்று மாதர் பெண் தொடர்பு இருந்தே தான் தீருது. ஏதோ ஒரு வழியில் நீங்கிருது, ஆனால் வராது இருக்காது. 6, 7, 8 குடையவர்கள் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கம் இருக்காது. 6, 7, 8ஆம் அதிபதிகள் 3 ஒன்று சேர்ந்திருந்தால், இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் அப்பா இருக்காரா இல்லையா, எதை வச்சு ஜோசியம் சொல்றது அப்படின்னா 9ஆம் அதிபதி, 9க்கு 8ஆம் அதிபதி, ராசிக்கும் பார்ப்போம், லக்கணத்துக்கும் பார்ப்போம், காலபுருஷனுக்கும் பார்ப்போம். ஆனால் சூரியன், சனி, செவ்வாய், ராகு சேர்ந்திருந்தால், சூரியன், சனி, ராகு, செவ்வாய் சேர்ந்திருந்தால் சில காலம் பிதிருந்து சிவலோகம் போய் சேருவானடா அப்படின்னு சொல்லி புலிப்பாணியில் கொடுத்துருக்காரு. சூரியனுக்கு பின்னால சனி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 80 ஆண்டுகள் ஆயுள், அது புலிப்பாணி தான் கொடுத்துருக்காரு. சூரியனுக்கு 5, 9 மதி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 78 ஆண்டு ஆயுள் அப்படிங்கிறார். சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 88 வயது அப்படிங்கிறார் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் செவ்வாயும் குருவும் இருந்தால் பானுவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகேல் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்டவத்தை மேவமென சேர விளம்பு. அவங்கள்ட்ட வித்த சரியான வித்த இருக்கும், சோதனை அற்புதமாக சொல்லுவாங்க. சூரியனுக்கு பின்னால குருவும் செவ்வாயும், மந்திரினா குரு. பானுவிற்கு 12, பானுனா சூரியன், 12னா 12ஆம் இடம், பானுவிற்கு 12 பார்மகன், இந்த பூமிக்கு அதிபதி யார்? பார்மகன் செவ்வாய். ஒரு பாடலை சொன்னால் அந்த பாடலுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கணும், அப்போ தான் மக்களுக்கு அது போய் கரெக்டாக சேரும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10 சனி இருந்தால் அது யோகம், ராசிக்கு 10 சனி இருந்தால் அது அவ்வளோ முன்னேற்றமான ஜாதகம் அல்ல. நான் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் கண்டுக்கிட்டோம். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால், கெடாமல் இருந்தால் அப்புறம் கெட்டு போகிறதுனே அது என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் என்னென்னா, சனி லக்கணத்தில் யார் யாருக்கு இருந்தால் யோகம்னா மகர, கும்பம், துலாம், இந்த இடத்துல மட்டும் சனிக்கு யோகம். மகரம் சொந்த வீடு, ஆட்சி வீடு, கும்பம் ஆட்சி வீடு, மூலத்திரிகோணம் வீடு, சனி உச்ச வீடு. அதில் சனி உச்சமாகி, துலாவில் சனி உச்சமாகி சந்திரன் ஆட்சி விட்டா பாடல் சாத அலங்காரத்தில் கொடுத்துருக்காங்க. நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்ற 100 வயது. ஒரு அட்டமாதிபதி ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இருந்தால், லக்கணத்துக்கு அட்டமாதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் ஆயுள் அவருக்கு கெட்டி. அதாவது என்ன சொல்றான், அட்டமாதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் மாடாமாடி கூடாகோபுரம் கட்டி செல்வ சீமான் போல் வாழ்வான், ஆயிலும் 100 ஆண்டு. இதெல்லாம் எழுதியிருக்குது நூல், ஆதாரத்தோடு சொல்கிறேன். எதை கேட்டாலும் ஆதாரம் இருக்குது. என்ன நூல், என்ன பக்கம், எத்தனாவது பாடல் வரைக்கும் கூட சொல்லலாம். தினம் ஒவ்வொரு நூல்களை படிச்சுக்கிட்டு தினம் ஒரு பாடலை எழுதி பணப்படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி சொன்னா தான் நமக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது மக்களுக்கு தெளிவாக போய் சேரும். இது என்னுடைய 43 அனுபவத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பாடல், ஒன்று கூட தவறு வர்றதில்லை. அந்த பாடல் படியும் அந்த ஜாதகப்படியும் அந்த கிரகங்கள் அமைப்பு படியும் நம்ம பார்த்து சொல்லணும். பணபலம், படைபலம், புஜபலம், பராக்கிரம் பலம், புத்தி பலம், எல்லா பலம் இருந்தாலும் தெய்வ பலம் வேணும். தெய்வ பலம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று,
ஜாதக ரீதியில் ஒருத்தன் கடங்காரன், ஒருத்தன் நல்ல கடனே வாங்காமல் இருக்காங்க. அந்த வரிசையில் உட்காந்துக்க 2 மவராசன் இது வரைக்கும் கடை வாங்கலை. இந்த பச்சை கலர் சட்டை, அந்த இந்தாண்டு சட்டை, 2 சட்டையும் ஏங்க அப்படி வாங்காதையே நீங்கள் வாழ்க்கை ஓட்டிவிட்டீங்க இத்தனை வருஷமா அப்படின்னு பார்த்தா, குருவும் செவ்வாயும் கெடல, சுக்கிரனும் கெடல. சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2 கூடையவனா, குருவும் ஜெயன்னு பைனான்ஸ் மினிஸ்டர். குரு பைனான்ஸு, குரு தானே தங்கத்துக்கு அதிபதி, மஞ்சளுக்கு அதிபதி, புத்திர காரகனுக்கு அதிபதி, மண்ட மூளைக்கு அதிபதி. ஒரு காரக தத்துவத்தை பேசினா கிரக காரக தத்துவம், நட்சத்திர காரக தத்துவம், பாவக காரக தத்துவம், இதெல்லாம் நம்ம பேசினா நாள் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். தினம் ஒரு சப்ஜெக்டை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் 2 குடைவன் 5 குடைவன் ஒரு ஜாதகத்தில் கெட்டால் அப்படின்னா, குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. 2 5 குடைவன் கெட்டு போச்சுன்னா 6 8 பணில் போய் மறைஞ்சதுன்னா 2 குடையும் 5 குடைவன் அவன் கடங்காரன் தான். அவன் கடன் வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரன், கடனை கட்ட முடியாது. அந்த கடன் வாங்கிறதுக்கும் கடனை கொண்டு திருப்பி செலுத்துறதுக்கும் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க நூல்கள்லையே. ஆதரை பரணி முப்பூரங்கேட்டை ஒரு விசாகஞ்சோதி மகமீராறும் ஆதரங்கொண்டார்தால் வழிநடைப்பட்டார் மீளர் பாய்தனில் படுத்துவார் தேர பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தேரை போலவான். பாம்பு வாயில் தேரை முழுங்குச்சுன்னா வெளியே விடாது, வெட்டினா கூட விடாது. அது மாதிரி அதில் அந்த நட்சத்திரம் 12 நட்சத்திரம் கடன் வாங்கினா கடனை திருப்பி கட்ட முடியாது வாழ்நாள் முழுக்க. அந்த 12 நட்சத்திரங்களையும் நூல்களில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜாதக ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது ஒரு லாபஸ்தானங்கிறது 11ஆம் இடம். அந்த லாபாவதி எப்படி இருக்கணும்னா, ஓராறும் ஏறாரெட்டில் ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் வறுமையே வாழ்நாளெல்லாம் ஊரேது வீரேது பேடேது அப்படின்னு சொல்கிறான். அப்போ லாபஸ்தானாதிபதி போய் 6 8 12 மறையக்கூடாது. லக்கணத்துக்கு லாபஸ்தானம் இருந்தாலும் சரி, ராசிக்கு லாபஸ்தானம் இருந்தாலும் சரி, காலப்புருஷனுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி, 6 8 12 மறைஞ்சதுன்னா அவன் கடங்காரன். அவங்கள அந்த லாபஸ்தானாதிபதி மறையாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இப்போ 10ஆம் இடம் தொழில், 10க்கு 11ஆம் இடம் எது? 8ஆம் இடம். அந்த 3 8ஆம் இடமும் கெடாமல் இருந்தாலும் அவன் சேமிப்பு அவங்க கையில் இருக்கும். சேமிப்புங்கிற இடம் 8ஆம் இடம். 6 குடைவன் 8 குடைவன் 12 குடைவர்கள் இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தாலும், அல்லது 3 பேர் பரிவர்த்தனை அடைஞ்சாலும், 3 பேர் நட்சத்திர பரிவர்த்தனை அடைஞ்சாலும், 6 8 12 குடையவர்கள் ஒன்று கூடினாலும் திடீரென நினைக்க இயலாத பெரும் ராஜயோகத்தை அடைந்து சிறப்பான பணக்காரர்களாகி விடுவார்கள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி குரு ராகு இந்த 4 கிரகம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்போ பார்வையோ சேர்க்கையோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகன் கோடீஸ்வரன். பொருள் கூட்டல் தாரம் பொருளாதாரம். பொருள் அப்படின்னா அந்த சுக்கிரனை குறிக்கும். இந்த பொருளாதாரத்தில் மேன்மை அடைகிறதுக்கு இந்த சுக்கிரனும் சனியும் காரகமாக வர்றாங்க. ராகு விரிவுபடுத்த ஒரு பெருசு பண்ணுறவர், குரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த சுக்கிரனோட கேது சேர்ந்தாலோ, சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்தாலோ அந்த ஜாதகத்துக்கு முன்னேற்றத்தை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம், கண்டிப்பாக முடியாது. சுக்கிரன் நிவந்து போய் சந்திரனை தொட்டுதுன்னு வச்சுக்கங்க, அந்த ஜாதகம் எப்படி ஏமாந்துருவான், வீழ்ச்சி அடைவான். டிகிரி வாரியான பலன். இப்போ மேசத்தில் சூரியன் உச்சம்னு சொல்கிறோம். 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை மாதம் பிறக்கிற 10ஆம் தேதி வரைக்கும் தான் சூரிய உச்சம். 10ஆம் தேதிக்கு மேலே அந்த 20லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே பிறந்தா உச்ச வீட்டில் இருக்காருன்னு தான் சொல்லணும், உச்ச டிகிரியில் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அதே தான் கீழே துலாவுக்கு 7ஆம் இடம் 10 தேதி வரைக்கும் தான் சூரியன் நீச்சம். 10 தேதிக்கு மேலே பிறந்தா நீச்ச வீட்டில் இருக்காருன்னு தான் சொல்லணும், நீச்சம்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் டிகிரி வாரியாக உச்சம் இருக்குது, அதே மாதிரி நீச்சமும் இருக்குது. அதே நீச்சம் பெற்ற கிரகம் ராசி கட்டத்தில் விசாகம் 1 இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சூரியன் அம்சத்தில் போய் என்ன ஆவார், மேசத்தில் உச்சம் அடைஞ்சிருவார். நீச்சம் பெற்ற கிரகம் உச்சம் அடைஞ்சால் அதுக்கு ஒரு வில் பவர். ஒரு நீச்சம் அடைஞ்ச கிரகம் வக்கரமான அதுக்கு உச்ச பவர். இப்படியெல்லாம் நம்ம ஜோட சாஸ்திரத்தில் நினைக்கணும். ஒரு லக்கணாதிபதி இருக்கார், நல்ல சாரம் ஏறி ஒரு சுபர் மனை ஏறி சுபருடைய பார்வை பெற்றால் அந்த ஜாதகன் எப்படி இருப்பான், இந்த கட்டடத்துடைய அஸ்திவாரம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டால்
பல மாடி கட்டடம் கட்டலாம். அந்த மாதிரி நன்னும் லக்னாதன்னை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான் நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும் கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வேலை செய்யான். கை நீட்டி சம்பளம் தர மாட்டான், கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டான், கை நீட்டி சம்பளம் கொடுப்பான் எல்லாத்துக்கும். இதுதான் இந்த லக்னாதிபதியினுடைய தன்மை. ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம். அது என்ன சொல்கிறான்? பாலா நிக்கரக சாரணே சுசைந்தி மணீசன தாரதம் எஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு. ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர். ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர வேற யாராலும் இதுதான் நடக்கும் என்று அறுதிட்டு கூற முடியாது. ஆனால் சரியான ஜோதிடன் கணக்கு போட்டு கரெக்டாக சொன்ன மாதிரி நடக்கும். அதில் மாறவே மாறாது. மகாத்மா காந்திக்கே சொன்ன டைமுக்கு முன்ன பின்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்ன பின்ன தான் அவர் கோர்ப் சேவ் சொல்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் அணு ரீதியில் பல நூல்களை படித்து பல குருமார்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல மேடையில் பேசுறதுக்கு அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை, சொல்கிற கருத்துக்கள் ஆணித்தரமாகவும் துல்லியமாகவும் மிக அற்புதமான கருத்துக்களை ஜோதிடர்களுக்கும் போய் சேர வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த 3 டிவியில், அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி, ரவி பவா அஸ்ட்ரோ டிவி, பக்தி கரூர் டிவி, யூடியூப் சேனல், இது 3 டிவிலையுமே நீங்கள் மக்கள் ஜோடர்களும் பார்க்கலாம், உலக மக்கள் அனைவரும் பார்க்கலாம். மேலும் இந்த ஜோட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம்னை பற்றி சொன்னேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே அந்த 5ஆம் இடம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் கிடவில்லை என்றால் 7.5 சனியெல்லாம் கண்டிப்பாக பாதிக்காது. பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் பாதிக்காது. சனிக்கு இன்னொரு நூல் கொடுத்துருக்கான். கிரகங்கள்லேயே 9 கிரகங்கள்லேயே சனி தான் ரொம்ப நல்லவர். இது வேண்டிய பேத்துக்கு தெரியாது. அதனால் 7.5 சனி எப்போ என்னென்ன செய்யும், சனி திசை வந்தால் என்ன செய்யும், சனி புத்தி வந்தால் என்ன செய்யும், சனி சார வாங்கின கிரகம் பூச அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்தால் என்ன செய்யுங்கிறது எப்போ செய்வார்னா, மனிதன் பிறந்த நாளிலிருந்து ஆயுள் காலம் முடியும் வரை அந்த மனிதன் ஒழுக்கம், நீதி, நேர்மை தவறாமல் பர்ஃபெக்டான முறையில் நல்ல முறையில் அந்த ஜாதனை இருந்தே ஆனால் 7.5 சனி நடக்கிற போது அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். எல்லா திமிரும் பண்ணிக்கிட்டு மது மாது சூது கொலை களவு எல்லாம் பண்ணானா காய்ச்சி சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, மேட்டி பழம், சிங்கிரி பழம் எல்லாத்தையும் பார்க்க வச்சிடும். சனி பகவானுடைய வேலை மட்டும் அதுதான். அவர் நீதிமானவர். அதனால தான் துலாவில் அவர் உச்சமடைஞ்சு தராசுங்கிற நீதிபதிங்கிற மாதிரி ஒரு இடத்த அந்த சனி உச்சமடைஞ்ச வீட்டை கொடுக்குறாங்க. அதனால் சனி உச்சம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றவர்களும் சனியும் செவ்வாயும் வலுத்த ஜாதகம் எப்படி இருக்கும்னா, அந்த ஜாதகன் யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி செவ்வாய் நல்ல முறையில் இருக்கின்றதோ சிறப்பான ஜோடர், சிறப்பான தொழிலதிபதி, சிறப்பான வல்லுனர், அந்த வயரா சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வார். நான் அனுபவத்தில் பாட்டேன் நிறையா. அதுக்கு சுகர் நாடிங்கிற நூலில் 52 வரி பாடல் கொடுத்துருக்காங்க. அழலவன் மைந்தன் கூடி. அழலவன் யார்? சூரிய பகவான். மைந்தன் யார்? மகன். மகன் யார்? சனி பகவான். அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால் மலையெனச் செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான். குலையுள அரசே இன்னும் கூறுவேன் பலன்கள் எல்லாம் என்னாலை ஈந்திடு நட்பல்லை எல்லாம் எம்புகிறேன் கதிர்மகனே இப்போதே கேள் பொன்னாலும் மணியாலும் பூண்களீவேன் புத்திதனை துளைக்கிடுவேன் புனிதனாக எண்ணாத காரியங்களெல்லாம் சித்தி எடுத்ததொரு சென்மத்தை சிறக்கச் செய்து கண்ணார காட்சியெல்லாம் காணச் செய்து கங்கை முதல் தீர்த்தங்கள் ஆட்டுவேனே. அந்த பாடல்லாம் சொல்லி ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்தா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் பேசலாம். சுகர் நாடியில் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் இருக்குது. ஜோடர்களாகிய நாம்
அனைவரும் அந்த சுகர் நாடியை வாங்கி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக வாங்குங்க, அது அருமையான நூல் சுகர் நாடி. அப்புறம் ஜாதகத்தில் இந்த மகர லக்கணமாக இருக்குது, அது சனி வந்து 10ல் உச்சம் அடைஞ்சிருது. அதுக்கு என்ன சொல்கிறான், லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 10வது வீட்டில் இருந்தால் ஜீவனமலம் உடையவனாகவும் குடும்பத்தின் பொறுப்பை அறிந்து நடப்பவனாகவும் தெய்வீக வழிபாடுகள் நிறைந்தும் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை தவறாமல் செய்வனாகவும் புண்ணிய காரியங்கள் பற்றுதல் கொண்டவனாகவும் மக்களிடையே ஒரு சிறந்த தலைவனாகவும் போற்றப்படுவான். மாளிகை போன்ற வீட்டில் வாசம் செய்வான். நிலபுலங்குடனும் வண்டி வாங்கணும், ஒரு அரச வாழ்க்கை ஜாமான வாழ்க்கை வாழ்வான். லக்கணாதிபதி வலுவாக இருந்தான். அது வந்து அவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ 9ஆம் அதிபதி 9க்கு போயிடுறாரு. கோணாதிபதி கோணம் ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5 கூடையும் 9க்கு போகிறது, லக்கணாதிபதி 5க்கு வர்றது, 5 கூடையும் 9க்கு போகிறது, இல்லை 5 கூடையும் வந்து லக்கணத்தில் இருக்கிறது. இதெல்லாம் 1 5 9 கோணம் ஏறிட்டாங்கன்னா கோணாதிபதி கோணம். கோணம்னா என்ன, 1 5 9 திரிகோணம். கேந்திரம்னா என்ன, 1 4 7 10 கேந்திரம். இந்த கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் சேர்ந்து பரிவர்த்தனை அடைஞ்சால், கோணாதிபதி போய் கேந்திரத்தில் இருக்கிறது, கேந்திராதிபதி கோணத்தில் வீட்டில் இருக்கிறது, அது யோகம். பரிவர்த்தனையில் எப்படி யோகம், கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் யோகம் அந்த ஜாதகம். கோணாதிபதி கோணமேறனா என்ன பண்ணுவாங்க, கோயில் கட்டி கும்பாசகம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடங்கிறது பாகிஸ்தானம். அது ஒரு சிறப்பான இடம். எந்த இடம், 5ஆம் இடம் பாட்டன் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடம் அப்பா தந்தையினுடைய ஸ்தானம். அந்த இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பிரிக்கிறான். அப்போ 9 10 குடையர்கள் ஒன்று கூடாலும் கோயில் கட்டி கும்பாசகம் பண்ணுவாங்க. பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கு அந்த ஜாதகனுக்கு இருக்கும். பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு ஒரு 5 இருக்குது. பஞ்சமகா புருஷ யோகங்கள். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னா அது எப்படின்னா ரொம்ப ஈஸி. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கிறது 10 யோகம்னு ஒரு யோகம். 10 என்ன சாமி, இந்த பாண்டு 10 அத்தனைக்கு அதிபதி வித்தை கல், அந்த வித்யாகாரகன் அப்படின்னா புதன் தானே. அந்த புதன் வந்து ஆட்சி அல்லது உச்சத்தில் லக்கணத்திற்கு கேந்திரத்தில் அல்லது சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ கேந்திரத்தில் நிற்பது, கம்பீர தோற்றம், சபைகளில் பேச்சு திறமை, நல்ல பண வருவாய். இது 10 யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஒரு யோகம். இது யார் யார் ஜாதகத்தில் இருக்குதோ அவங்களாம் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டேன் அனுபவத்தில். இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 43 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த துறையிலேயே 43 வருஷம் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் ருசக யோகம்னு ஒரு யோகம். இந்த ருசக யோகம்னா என்னங்கன்னா அங்காரகன் குஜன் மங்களன் இதெல்லாம் செவ்வாய் பகவான். பூமிகாரகன் எல்லாமே செவ்வாய் தான். சகோதரகாரகனும் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் ஆட்சி உச்சத்தில் நின்றோ லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திர திரிகோணத்தில் இருப்பது நல்ல பேரும் புகழும், தீர்க்காயில் பண வருவாய், அப்புறம் சத்துருக்களை வெல்லும் திறமை, உத்தரவுகளை பிறப்பிக்கும் பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க. ஏன்டா பெரிய உத்தியோகத்தில்லாம் இவங்க இருக்காங்கன்னு பார்த்தேன். இந்த கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் 10 குடையனோட செவ்வாய் சம்பந்தப்பட்ட அவன் படைக்கு தளபதி. நான் பார்த்துட்டேன். ஜோசியர்கள் யாரா படைக்கு தளபதினு பார்த்தா தலைவராக இருக்கிறாங்க. நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா மாதிரி. இல்லை, இதெல்லாம் உண்மை. அவங்கவுங்க ஜாதகத்தில் இல்லாத அந்த பொறுப்புக்கு வர முடியாது. அவன் பகவான் அந்த வேலையை கடமையை, அதாவது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நவநாயர்களை படைத்து ஒவ்வொரு மனிதனுக்கு அந்தந்த ஒரு வாய்ப்பை நல்கிடுறாரு. அதில் துளி கூட மாற்றம் இல்லை. சரி, அடுத்தது சசை யோகம். சசை யோகம்னா சனி பகவான் ஆட்சி உச்சங்களில், அதாவது ஆட்சி உச்சங்களில் சதுர கேந்திரத்தில் நிற்பது, நல்ல படிப்பு, சொத்து, அப்புறம் வாகனங்கள், பெரிய உத்தியோகம் அப்படியெல்லாம் அமையுது இந்த சசை யோகம். அடுத்தது இன்னொரு யோகம் ஹம்ச யோகம். இந்த குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது, அதாவது நல்ல பேருள்ள சீமான், பண வருவாய், இத்தனை அவருக்கு உண்டு. அடுத்து இன்னொன்று மாளவ யோகம். மாளவன்னா யார்?
மாலவா அப்படின்னா கேசவா, மாதவா, ராகவா, ஏழுமலையா, திருப்பதி, சீனிவாசான்னு சொல்கிறது தான் அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு என்ன சொல்கிறாரு? ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது, நல்ல தோற்றமுள்ள தேகமுடையவர், அதாவது பேரும் புகழும் உள்ளவன், தனவான், அப்புறம் வாகனங்கள் உள்ளவன், இத்தனையும் கொடுத்துருக்கான். அதில் காமம் அதிகம் உள்ளவனும் கொடுத்துருக்கான். சரி, ரைட்டு. இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சரமேர்னா 2 தாரம், 7ஆம் அதிபதி ஸ்திரமேர்னா ஒரே தாரம், 7ஆம் அதிபதி உபயமேர்னா 3 தாரம். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி பார்க்கணும், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பார்க்கணும், காலப்புருஷனுக்கு 7ஆம் அதிபதி பார்க்கணும். இது அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். இது கரெக்டாக இருக்குது, மாறல. அப்புறம் நாடி நூல் சிவதாசன் ரவிங்கிறவர் நாடி நூல் எழுதியிருக்கார் மெட்ராஸில். ஆனால் தவறிட்டார், நல்ல மனுஷன், எனக்கு நட்பானவர். அவர் எழுதியிருக்கிற நூலில் சுக்கிரன் நிவந்து, அப்படி சுக்கிரன்னா மனைவி, அப்படி நிவந்து செவ்வாயை போய் தொட்டுச்சுன்னா அவங்க ராமர் செய்த மாதிரி கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க. சோதனைகள்லாம் சாதனை படைக்கிறாங்க, அது வேறு சமாச்சாரம். ஆனால் அந்த சுக்கிரன் நிவந்து செவ்வாயை தொட்டால் கணவனே கண்கண்ட தெய்வமாக நினைக்கிறாங்க. ஆண் ஜாதகத்தில் குரு ஜாதகர், சுக்கிரன் மனைவி, அந்த குரு நிவந்தொன்னி அந்த சுக்கிரனை போய் தொட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் மனைவி தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதாவது ஒரு பெண் ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே சுக்கிரன் எங்கே இருக்காரு, செவ்வாய் எங்கே இருக்காருங்கிறத கவனிக்கணும். அந்த சுக்கிரனுக்கு 4வது வீடு, 8வது வீடு, 6வது வீட்டில் அந்த செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. அதேதான் ஆண்கள் ஜாதகத்தில் குருவுக்கு சுக்கிரன் 4வது வீடு, 6வது வீடு, 8வது வீட்டில் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கை இல்லை. படவரவு சனி செவ்வாய் வெய்யோ நேளில் வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டலில் நான் ஓடி போயிருங்கிறான். அதாவது 7 சனி செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டா அவங்களுக்கு தாரம் ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது. 7 சூரியன் இருந்து பாவகரங்கள் சம்பந்தப்பட்டாலே அதில் இன்னொரு நூல் எழுதி 3 தாரம்னு. அதாவது உள்ளனாம் 7 ரவி இருக்க, உற்றதொரு மாதர் இருக்க, வேறு மாதரை கள்ளமுடன் சேர்ந்திடுவன் தவறாதென்றேன், பொருள் பெருக்கம் அதிகமுள்ளோன் வள்ளிருந்த ரவியை சனிந்தான் நோக்க வளைத்திட்டேன், மனைவியினால் அவதொரு குற்றம் மெல்லவே வந்துவிடும் கவலை வாய்க்கும், மேதினியில் பிதிர் சொத்து உடையோனாகும். ஆமேதான் விருச்சம்போல் படர்தல் யோகம், அன்புள்ள வித்தைதான் 3 கற்பான், தேவி சுகம் அற்பமாம் பரத்தை மோகன், பூமியுடன் இல்லமது வழியைச் சேரும், பொருள் கொடுத்த வகையாலே துக்கம் வாய்க்கும், தாமதங்கள் அணுகாமல் சதிபதிக்கு சனம் சிலுக்கு உண்டு மன்னா. இந்த 3 நவாலு வரையும் ஒரு நூல் எழுதியிருக்குது. 7 சூரியன் இருந்து பாவகரன் சம்பந்தப்பட்டா. இந்த பாவர்னா யாரு, சுபர்னா யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது பாவரங்கிறோம். தேய்பிர சந்திரனும் பாவர் தான், பாவரோட சேர்ந்த புதனும் பாவர் தான். அப்ப சுபர் யாரு? குரு, சுக்கிரன், வளர்பறை சந்திரன், சுபரோட சேர்ந்த புதன், இவங்க மட்டும்தான் சுபர். இதை இப்படிலாம் எடுத்துக்கணும். 7 சூரியனும் சந்திரன் இருந்து லக்கணத்தை பார்த்ததுன்னா அவங்களுக்கு கீழ் ஜாதியினுடைய, அதாவது கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் இதில் தவறான முறையில் நடந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிப்படுது அந்த ஜாதகரை. அவர் மேலே தப்பு இல்லை, விதி அவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா அது விளையாடிடுது. அது மட்டும் இல்லை, இந்த ஜோதிட சாஸ்திரம் 64 கலைகள், இந்த 64 கலைகளிலே தெய்வீக கலை. இந்த கலையை நாம் நல்ல முறையில் பயின்று மக்களுக்கு நிறையான கருத்துக்களை சொல்லணும். ஒருத்தர் ஏழை, ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் நடந்தே போயிட்டு இருக்கிறான், ஒருத்தர் சைக்கிளில் போகிறான், ஒருத்தர் ஸ்கூட்டரில் போகிறாங்க, ஒருத்தர் போர்வேலில் போகிறாங்க, ஒருத்தர் BMW காரில் வர்றாங்க, இன்னொருத்தருக்கு 100 பஸ் ஓடுது, இன்னொருத்தருக்கு 200 லாரி ஓடுது. அதுக்கெல்லாம் என்னையா காரணம் அப்படின்னு ஜாதகத்தில் கேட்டால், சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாதி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாம் என்று சொல்லி நூல்கள் கொடுத்துருக்குது. 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதத்தில் ஒன்று சேர்ந்துட்டா அவங்க ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைக்கிறாங்கிறது சாஸ்திரத்தினுடைய உண்மையான கருத்து. இதை அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள். தவறேதும் இருந்தால் ஜோதிடர்களாகி யாராக இருந்தாலும் நான் எங்ககிட்ட என்னால் முடிந்த என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில்களை நான் சொல்கிறேன். என் அனுபவத்தில், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும், எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இது வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்களை எந்த இதுவும் தவறாக வருவதில்லை. அதுக்கு இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு தினசரி ஒவ்வொரு நல்ல பாயிண்டை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றது. இதுவரை பேச வாய்ப்பளித்த அண்ணன் ஆன்லைன்
அஸ்ட்ரோ கரூர் டிவி, ரவி பவா அஸ்ட்ரோ டிவி, பக்தி கரூர் டிவி யூடியூப் சேனல், அண்ணன் அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், இதுவரை என்னுடைய பேச்சை பொறுமையுடன் காத்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜோதிட பெரியோர்கள் முன்னோர்களுக்கு அவருடைய பாதம் தொட்டு வணங்கி, என்னுடைய இந்த பேச்சை வாய்ப்பளித்த இந்த அகத்தியர் ஜோட வித்யாலய அறக்கட்டளைக்கும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த ஜோடர்களாகிய பெரியோர்கள் முன்னோர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி வாழ்த்துகிறேன். அப்புறம் என்னுடைய பெயர் பிகே சந்திரசேகரன் ஜோதிடர், பள்ளிப்பாளையம். ஈரோட்டுக்கும் அதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். என்னுடைய அனுபவம் 43 ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை இந்த டிவியில் நான் பேசிக்கொண்டிருந்த பார்த்திருந்த உலக மக்கள் அனைவருக்கும், தமிழக மக்கள் அனைவருக்கும், வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் 97 501 222 66 63 821 72 884. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, திருமணம் எந்த வயசில் செய்யலாம், இவங்களுக்கு குழந்தை ஏன் இவ்வளோ நாள் லேட்டு, எப்போ கிடைக்கும், என்ன கேள்விகள் கேட்டாலும் என்ன முறையான பதில்களும் நல்ல கருத்துகளையும் எங்ககிட்ட நீங்கள் கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப அற்புதமாக, அதாவது நினச்சதுக்கு மேலே பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய புதையெல்லாம் வச்சுருக்காரு, நிறைய புத்தகம்லாம் கையில் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரே நாளில் பேச முடியாது, அதான் உண்மை. நானும் ஐயாட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் அவர் தொட்டுட்டா கடல் மாதிரி போய் தான் ஆகணும். அது ஒன்று எல்லை அடங்காத ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஐயா கிட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது. அது வரவேற்கத்தக்க விஷயம் உண்மையாலுமே. அதாவது கிரகங்கள் ஒவ்வொரு வகையில் மனுஷன்கிட்ட பங்களிக்குங்கிறத மிக அற்புதமாக சொன்னாங்க. கிரகங்கள் கண்டிப்பாலுமே, அதாவது 9 கோள்களை வச்சு தான் நம்ம பயன்பாடு எடுத்துக்கிறோம். 10வது கோளாக மாந்திங்கிற கிரகத்தையும் பயன்படுத்தி இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அப்படி அடிப்படையில் தான் நாமெல்லாம் பிறப்பிச்சிருக்கிறோம், சரிங்களா? அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் எல்லாருமே இயங்குகிறோம். அதுதான் உண்மையான விஷயம், சரிங்களா? அதை மிக அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. ஐயாவுக்கு இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்து விதமாக மரியாதை செய்யும் விதமாக நம்மளுடைய, அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து சுரேஷ் சர்மா ஐயா அவங்க பொன்னாடை போத்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவங்க புது உறவு, சரிங்களா? இன்றைக்கி தான் வந்திருக்காங்க ஐயா. அதாவது இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன். ஏன்னா பக்கத்து ஊர் மாதத்திலே நான் வரவேற்குன்னு சொல்லி கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், சந்தோஷமான நிகழ்வும் கூட. அதாவது இந்த மாதிரி ஜோதிட கருத்தரங்குகளுக்கு வர்றதுக்கு காரணங்களே கற்றோரை காமுறுவர். அந்த கற்றோரை காமுறுவருங்கிறப்போ ஏட்டு சுரக்கா கறிக்கு தக்குவார். நம்ம என்ன புஸ்தகத்தில் படித்தாலும் அது நமக்கு அப்ளைடு அஸ்ட்ராலஜி, ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்போ அந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோமா அப்படின்னா, ஒன்று குரு அருள் வேணும், இல்லைன்னா பெற்றோர்களுடைய பூர்வண்யம் வேலை செய்யணும், இல்லைன்னா இந்த மாதிரி அனுபவஸ்தர்களுடைய சொற்கள் காதில் ரீங்காரமாக நமக்கு விழுந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு நிச்சயம். ஏன்னா நம்ம இந்த பாவத்தில் இந்த கிரகம் இருந்தால் இந்த பலனை செய்யும். ரிஷிகள் வாக்கியம் பொய்யல்ல, அனுபவம் தான், அவர்களுடைய அனுபவம். அதை நடைமுறை வாழ்க்கையில் ஜாதகமாக பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உண்டான அனுபவத்துக்கும் இன்றைக்குமே கௌரவம் மரியாதையும் நம்ம கொடுக்கணும். அந்த விதத்தில் இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா.